வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி வீடியோ போட ஆரம்பிச்ச உடனே, முன்னாடி இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு, நான் வந்து இந்த ஃபீல்டுலலாம் வேலை பார்க்கணும். அதுக்கு வந்து நான் என்ன கத்துக்கணும்? நான் வந்து ஒரு ப்ரோகிராமிங்கா சொன்னேன். ப்ரோகிராமிங் இல்லக்கா. எனக்கு வந்து இதுல தான் வேலை செய்யணும். இத மட்டும் சொல்லுங்க. இதுக்கு என்ன பைத்தான் ப்ரோகிராமிங்கா? வேற என்ன தேவை? எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரே ஒரு கோர்ஸு. அது 1,00,000 இருந்தாலும், 10,00,000 இருந்தாலும் கட்டி நான் படிச்சிருவேன். அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே நான் அந்த சூப்பரான அந்த ஷைனிங் ஃபீல்டுல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ, அத பத்தி நான் இந்த வீடியோல பேசலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க போணும்னா, நீங்க என்னென்ன கத்துக்கணும்? பேசிக்கா 4 விஷயம். அந்த 4 விஷயத்த நம்ம இந்த வீடியோல பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பேரிசன் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து அந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு அழகான மாளிகை இருக்கு. அந்த அழகான மாளிகையில மேல் தளத்துல ஜொலிப்பா ஒரு கட்டடம் ஒண்ணு இருக்கு. ஸோ, அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐனா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த மாளிகையெல்லாம் கட்ட வேணாம். அந்த 10வது மாடியில ஜொலிக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரியா மட்டும் தான் நான் கட்டணும். அது மட்டும் தான் என்ன அட்ராக்ட் பண்ணுது. ஸோ, இப்ப நீங்க கீழ இந்த பேஸ்மெண்ட்டு, அடிப்படை இதெல்லாம் எதுவுமே நீங்க கட்டாம, நேரடியா 10வது மாடி கட்ட முடியாது. அப்படியே கட்டுனீங்கனாலும் அத கீழ கட்டுனீங்கன்னா அந்த அளவுக்கு ஜொலிக்காது. ஸோ, ஒரு ஐடி துறைக்குள்ள நுழையறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது ஐடி துறைன்னா உடனே சாதாரணமா எடுத்துக்காம, அந்த துறைக்குள்ள இருந்தா தான் நீங்க எந்த ரூமுக்கு வேணா முடியும். அந்த மாளிகைக்குள்ள நீங்க போயிடுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் 10வது மாடியில வேல பாருங்க, 7வது மாடியில வேல பாருங்க, எங்க வேணா வேல பாருங்க. ஆனா உங்களுக்கு அடிப்படை நீங்க கத்துக்காம, நான் வெறும் 10வது மாடிக்கு மட்டும் தான் போவேன்னு சொல்லிட்டு, பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களால அது உள்ளயே முடியாது. சரியா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட்டு பேசிக் என்னன்னு பாத்துடலாம். பேசிக் பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நான் ஒன்னொன்னா வரேன். இப்ப நிரல் மொழின்னும்போது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம மொழிக்கும், நிரல் மொழிக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. முதல்ல நம்ம மொழியில ஒண்ணு சொல்லிட்டு, அத எப்படி நிரல் மொழியில பேசுறாங்க? அந்த கான்செப்ட் பாக்கலாம். அடுத்து ஒரு விஷயத்த இந்த நிரல் மொழி கத்துட்டு உருவாக்கிறீங்கல்ல, உருவாக்குனதுக்கு அப்புறம் வர டேட்டாவ வந்து நீங்க சேமிக்கணும். சேமிக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ். இப்ப டேட்டா பேஸும் நெறைய இருக்க மாதிரி இருக்கும். அந்த டேட்டா பேஸ் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேசிக் தான். டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் அத பத்தி நான் சொல்றேன். ஒரு டேட்டா பேஸ் லாங்குவேஜ். ஸோ இது 2ம் கத்துட்டு நீங்க உருவாக்குனதுக்கு அப்புறமா, அத வந்து மத்தவங்களுக்கு பயன்படுத்த குடுக்கணும். ஸோ அப்படியே குடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஒரு யுஐ, யுஎக்ஸ் டிசைன் பிளஸ் பேக் எண்ட்ல நம்ப வேலை செஞ்சாலும், பார்க்கறதுக்கு அழகா வடிவமைப்பார்கள். அதுக்கு ஒண்ணு கத்துக்கணும். 4வது வந்து எதா இருந்தாலும், நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல உருவாக்குறத சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல டெப்ளாய் பண்ணணும். புரொடக்ஷன் டெப்ளாய் பண்ணணும். அதுக்கு ஒண்ணு கத்துக்கணும். இந்த 4 விஷயத்துக்கும் நீங்க ஒண்ணு ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து ஜென் ஏஐக்குள்ள வந்துரலாம். ஜென் ஏஐ அப்படின்னு நான் சொன்னா தான் நீங்க எல்லாரும் இத கத்துக்கிறீங்க. ஸோ பேசிக்கா ஐடிக்குள்ள நீங்க வந்துரலாம். வந்துட்டு அதுக்கப்புறமா மிச்சது எல்லாமே அது மேல அப்படியே ஜொலிக்கிறதுக்கு தோற விஷயங்கள். பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு மேல டாப்பிங்ஸ்ன்னுவாங்கல்ல, அதெல்லாம் தான் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 விஷயத்துக்கு நீங்க கத்துக்கிட்டு எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ரூ. 10,000 இல்ல ரூ. 10,00,000 கட்டி நீங்க ஜென்ஏஐ ப்ரோகிராம் அப்படின்னு ஒண்ணு அட்டெண்ட் பண்ணீங்கனாலும், அங்க போயிட்டு உங்களுக்கு இதே டாக்கரு, ஜென்கின்ஸு, பைத்தான் லாங்குவேஜு, டேட்டாபேஸ் சொல்லிக் குடுப்பாங்க. இதே 4 விஷயம் தான் சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது ஒரே ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு மாத்திரை எல்லா வலியும் சரியாயிடணுங்கிற மாதிரி, நீங்க எந்த கோர்ஸ் வேணா பேர் வச்சுட்டுக்கோங்களேன். நான் வந்து டெவாப்ஸ் என்ஜினியர் போனீங்கனாலும், அங்கேயும் உங்களுக்கு அந்த டெப்ளாய்மென்ட்க்கான விஷயம் டாக்கர், ஜென்கின்ஸ் தாங்க. பட் மத்தது சும்மா லைட்டா சொல்லுவாங்க. இது மெயினா சொல்லுவாங்க. நீங்க எந்த பேர் வச்ச கோர்ஸுக்கு போனீங்கனாலும், இந்த 4 விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதனால இந்த 4 விஷயத்த நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து நிரல் மொழி பார்க்கலாம். நிரல் மொழின்னும்போது, நான் சொன்ன மாரி நெறைய லாங்குவேஜ் இருக்கு. பைத்தான், ஸ்கேலா, ஷெல் ஸ்கிரிப்டிங், அ ஜாவா ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஒண்ணு தான். ஸோ அந்த அடிப்படை மொழிங்கிறது நம்மளோட மொழிய தான் பேசுது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா, இப்ப நீங்க ஒரு ஆஸ்பத்திரி போறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அத ஃபில் பண்றீங்க. ஃபில் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்திருக்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் எல்லாரோட ஃபார்மையும் வாங்கி வச்சுட்டு, ஒன்னொன்னா ப்ராசஸ் பண்ணி, இப்போ உங்களுக்கு இந்த வியாதியா, இந்த டிபார்ட்மெண்ட் போங்க, அந்த டிபார்ட்மெண்ட் போங்கன்னு அனுப்புவாங்க. ஸோ அங்க நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அங்க பார்க்குற டாக்டர் மறுபடியும் உங்ககிட்ட உங்க பேர் என்ன? வயசு என்ன? ஊருன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன மறுபடியும் மெயின் டெஸ்க்ல இருந்து கால் பண்ணி கேட்டுட்டு, படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. இது வந்து நம் மொழி. இதே தான் நிரல் மொழி. நிரல் மொழி என்ன பண்ணும்? இப்ப நீங்க உள்ள போறீங்க அப்டின்னும்போது ஒரு ஃபார்ம் குடுப்பாங்கல்ல. அதுல நீங்க உங்க பேர் குடுப்பீங்க, வயசு குடுப்பீங்க, இமெயில் ஐடி குடுப்பீங்க. ஸோ அப்ப நீங்க குடுக்கறதோட டேட்டா டைப் என்ன? பேருனா எழுத்துக்களால குடுப்பீங்க. நித்யா துரைசாமி. ஸோ அது டெக்ஸ்ட். அடுத்து வயசு 32ன்னு குடுப்பீங்க. அது வந்து இன்டிஜர். அடுத்து 3வது என்ன? ஆண் பாலா? பெண் பாலா? அது வந்து ஒண்ணு ஆப்ஷன் டைப் டேட்டா டைப் பூலியன். ஸோ இது மாரி ஒரு செக் டேட்டா டைப் ஒண்ணு குடுத்தீங்க. அடுத்து வந்து ஒரு 4 டைப் குடுத்துருவாங்க. ஸோ அந்த 4 டைப்ல ஏதாச்சும் ஒண்ணு டிக் பண்ணு.
செக்லிஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா டைப்பை பற்றி தான் நம்ம ஒரு நிரல் மொழியில் எடுத்தோடனே முதல்ல புரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறமா எல்லா ஃபார்மையும் வாங்கிட்டு அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க ஒன்றா ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் லூப்பிங். இப்போ அவங்க மேனுவலாக பண்ணுற விஷயத்தையே ப்ரோக்ராமிங் வச்சு பண்ணோம்னா அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம மேனுவல் செய்கையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. லூப்பிங் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த லூப்பிங்ல ஒரு கண்டிஷன்ஸுங்கிறது அடுத்து. இப்போ உனக்கு இந்த வியாதி இருந்துச்சுன்னா இந்த டிபார்ட்மெண்ட், 18 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீ சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ அதெல்லாம் இன்ஃபோர்ஸ் பண்றதுக்குன்னு கண்டிஷன்ஸ்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு. கண்டிஷன்ஸ் பொறுத்து நீங்க உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட அதே இன்ஃபர்மேஷனை கேட்காம, உன் பேர் என்ன பாப்பா, எந்த இருந்து வரேன்னு கேட்காம, இந்த மெயின் டெஸ்க்கை கால் பண்ணி வாங்கிக்கிறாங்களா, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இங்கே கால் பண்ணால் உங்களோட அந்த கோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த இது கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த வேல்யூஸை கொடுத்துரும். ஸோ இதையே இன்னும் ஆப்டிமைஸ்டாக பண்ணுறதுக்கு தான் கிளாஸஸ், மாடியூல்ஸ், பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் நிரல் மொழிங்கிறது நம்மளோட மொழி தான். இதை வந்து ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றதுக்கெல்லாம் சின்டாக்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இப்போ வெளியிலலாம் சொல்லுவாங்கல்ல, ஐடி துறையில் உங்களை நீங்கள் எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்வாங்களே. படிக்க போகிறது நீங்கள் பேசிக்காக அந்த 4 விஷயம் தான் படிக்க போகிறீங்க. அது ஒரு 6 மாசத்துல படிச்சிடலாம். அப்டேட் தான் பண்ணணும். அப்டேட்டுங்க எல்லாருமே அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட்னா என்ன? லூப்பிங்கு பைத்தானில் எப்படி பண்ணுற, அங்கே 2 செமிகோலன் வைப்ப, ஜாவால அது வைக்க தேவையில்லை, அதாவது பைத்தானில் வைக்க தேவையில்லை, அங்கே இது வைப்ப. அந்த மாதிரி அந்த சின்டாக்ஸ் மட்டும்தான். அந்த அப்டேட் உங்களால் பண்ணிக்க முடியாதா? அது நீங்கள் இப்போ அது கூட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துட்டு இதே கூட வந்து கோபைலட்டில் கொடுத்துட்டு நீ இதை ஜாவால மாற்றி கொடுத்தா அது இதுக்கு. ஸோ அந்த அப்டேட்டுங்கிற விஷயமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக போகிற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 விஷயத்துக்கு 6 மாதம் போட போறீங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்து வந்து ஒரு டேட்டா பேஸ். ஒரு விஷயத்த உருவாக்கிட்டீங்கன்னா அது மூலமாக வர்றதை சேமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்போ இவ்வளோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒரு டேட்டா 1000, 2000, 3000 வர வர அதெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸில் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு குடும்பத்தை உருவாக்கிடுறோம். நான், என் கணவன், குழந்தைங்க, 3 குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் உருவாக்கிட்டா அப்புறம் அங்கே வாழறதுக்கான ஒரு இடமா ஒரு நிலம் வாங்கணும்ல, ஒரு இடம் வாங்குவோம், வீடு வாங்கணும். ஸோ அதுதான் வந்து டேட்டா பேஸ் மாதிரி. ஒன்று உருவாக்குனதுக்கு அப்புறமா அதை சேர்க்கறதுக்கு ஒரு இடம் இந்த டேட்டா பேஸ். அந்த யூஐ யூஎக்ஸ்னா எழுதுனா இப்போ அந்த இடம் வாங்கிட்டீங்க, அங்கே எப்படி வீடு கட்டலான்ட்டு ஒரு டிசைன் ஒன்று போடுவீங்க. ஸோ அது யூஐ யூஎக்ஸ் டிசைன் மாதிரி. ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது அந்த வீட்டை நீங்கள் இறங்கி கட்டுற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு 1008 பிரச்சனை வரும், காசு காலி ஆகிடும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட். அந்த வீடை நீங்கள் உருவாக்கி முடிக்க இந்த 4 விஷயம் தான் நம்ம கம்ப்யூட்டர்லேயே பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டை ஈஸியாக்கிறதுக்கு தான் இப்போலாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு சில பில்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மேஸ்திரி செலவு, அந்த செலவு, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சேஃபாக. அந்த டாக்கர் கண்டெய்னர் மாதிரி அவங்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா போதும், நாங்கள் உங்களை சேஃபாக அந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்து லேண்டிங் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டாக்கர் கண்டெய்னர் அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், இது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், டேட்டா பேஸ்ன்னு செய்வேன். ஸோ டேட்டா பேஸ்னா இப்போ அதே ஹாஸ்பிட்டல் உதாரணமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, பேஷண்ட் வந்து அந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அந்த டேட்டா பேஸோட அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரிலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ யாருக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உனக்கு இவ்வளோ தெரிஞ்சா போதும் அதெல்லாம் சொல்கிறது தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். மொத்தமாக 3 டைப் ஆஃப் லாங்குவேஜ் தான் இருக்குது. இப்போ நான் எப்படி சொன்னேன், ப்ரோக்ராமிங்னா அந்த டேட்டா டைப்பை பற்றி படிப்போம், லூப்பிங்கு, கண்டிஷன்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜ், இவ்வளோ தான். அதே மாதிரி டேட்டா பேஸ்னாலும் டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா பேஸ் நேமு தான் வேறு. MySQL, Oracle சர்வர், DB2 சர்வர், Azure SQL, HiveDB, MongoDB, ADLS இருந்து எடுக்கிறோம், பில்டின் சர்வர், டெடிகேட்டட் பூல், என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே பண்ண போகிறது 3 ஆக்ஷன் தான். அந்த டேட்டாவை டேபிள் லெவலில் கை வைக்கிறது. ஸோ டேபிளையே டெலிட் பண்ணுவேன், டேபிளையே ஸ்கீமா வந்து நான் எடுப்பேன். இந்த டேட்டா ஸ்கீமா அதெல்லாம் வந்து அந்த அந்த டிடிஎல், டிஎம்ஐ, டிசிஎல் ஒன்று புரிய ஆரம்பிச்சு. அந்த மாதிரி டேபிள் லெவலில் கை வைக்கிறதுக்கு ஒரு ஆள், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன், அந்த டேபிள் எல்லாம் உருவாக்கிறவங்க வெறும் டேட்டா லெவலில் மட்டும் தான் நீங்கள் கை வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் எங்கெங்க கை வைக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு டிசிஎல் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த 3 மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் முடிச்சிடும். ஸோ இப்போ அந்த மாளிகைக்கான 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டீங்க, டேட்டா பேஸும் செச்சுனீங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களாம் என்ன பண்ணலாம், அந்த அந்த அம்மா ரிசப்ஷனில் இருக்கிற அம்மா செய்கிற வேலையை நீங்கள் ப்ரோக்ராமிங் மூலமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த வர டேட்டாவெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு டேட்டா பேஸும் போட்டாச்சு. அதை வந்து எப்படி நீங்கள் பேஷண்ட் கிட்ட சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், ஏனா பேர் எழுதணும், பினா வயசு, பேருக்கு ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் வைக்கிறீங்க, பிக்கு வயசுன்னு ஒரு வேரியபிள் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ வரவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏங்கிற இடத்துல உன் பேரை கொடு, பிங்கிற இடத்துல உன் வயசை கொடு, சிங்கிற இடத்துல ஒரு பேரை கொடுத்து
அப்போ அது வந்து சப்மிட் ஆயிடும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த அறிவ வந்து நீங்க வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்லணும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சு எல்லாரும் லைனா நிக்க வச்சு நீங்க இத குடுன்னு சொல்லணும். அதுக்கு பதிலா இப்ப அவங்க ஒரு பேப்பர்ல எழுதுறாங்கல்ல ஃபார்மு. பெயர் அப்படின்னு ஒரு டப்பா குடுப்பாங்க. வயசுன்னு ஒரு டப்பா குடுப்பாங்க பேப்பர். ஸோ இதே மாரி காட்சிப்படுத்திட்டோம்னா, நீங்க உங்க ப்ரோகிராம நீங்க இதே மாரி காட்சிப்படுத்துறதுக்கு தேவை தான் யுஐ, யுஎக்ஸ் டிசைன். அந்த அந்த ஃபார்ம்ல இருக்க டப்பாக்குலாம் பெருசா ஒண்ணும் பெரிய வேல்யூலாம் கிடையாது. அந்த டப்பா எதுவும் ஃபங்ஷனாலிட்டியும் கிடையாது. அது வந்து வெறும் காட்சிப்படுத்துறதுக்கு உதவுது. சப்மிட்ன்னு ஒரு பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, அது உள்ள டேட்டாபேஸ்க்குள்ள போகும். ஸோ அதுக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது. HTML, CSS, JavaScript இதெல்லாம் வந்து வெறும் அந்த காட்சிப்படுத்துறதுக்கானது. அது எந்த வேலையும் பேக்கிரவுண்ட்ல செய்யாது. ஆனா வந்து இப்ப பயனர்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா நம்ம ஃபார்ம் மாரி இருக்கே, ஓ பேர் கேட்கறானா, அப்படின்னு பேரு குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி ஈஸியா இருந்துக்குதாக்கு. பிளஸ் அது நீங்க சப்மிட் பண்ண உடனே பின்னாடி வந்து டேட்டாபேஸ்க்குள்ள போய் சேவ் ஆகும். இல்ல இப்ப பேங்க்லலாம் போறீங்கன்னா, உங்க பேர் குடுத்துட்டு ரிட்ரைவ் மை இன்ஃபர்மேஷன்னா உங்க பேலன்ஸ் பின்னாடி வந்து எடுத்துட்டு வரது போதுங்க. ஸோ அப்ப நீங்க பார்க்கறதுக்கு இது ஒரு ஃபார்ம் மாரி இருந்தாலும், பேக்கிரவுண்ட்ல ஏதோ சின்னதா வேலை செய்யணும். அந்த வேலை வந்து நீங்க புரோகிராமிங்கே செஞ்சிடலாம். பிளஸ் அந்த மாரி இன்டகிரேட் பண்றதுக்கு வந்து மைக்ரோ சர்வீசஸ், ஃபிளாஸ்க் ஏபிஐ, ஏபிஐயா நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்டின்னாங்க. இதெல்லாம் நான் முத டெவலப்மெண்ட் போனப்ப ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு எனக்கு. 10 வருஷம் டெஸ்டிங்ல இருந்துட்டு டெவலப்மெண்ட் போனோனே, ஓகே நித்யா நீங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இத வந்து ஏபிஐயா எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்டின்னும்போது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பிளஸ் அதே ப்ரோகிராம் தான். பட் எப்பவுமே ரன் ஆயிட்டு இருக்க மாரி ஃபிளாஸ்க் ஏபிஐ மூலமா ஒண்ணு எழுதுனோம்னா, ஒரு கோர்ட்ல போயிட்டு கனெக்ட் பண்ணி விடுவாங்க அவ்வளோதான். அதுவும் உங்களுக்கு ஒன் டைம் எஃபோர்ட் தான். ஒரு தரம் தான் நீங்க அத கத்துக்கிற மாரி வரும். மைக்ரோ சர்வீசஸ், ஃபிளாஸ்க், ஃபாஸ்ட் ஏபிஐ, வேற என்ன டிஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சாம்பிள் கத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க அதுவும் முடிச்சுட்டீங்க. அடுத்து யுஐ, யுஎக்ஸும் நீங்க முடிச்சுட்டீங்க. அடுத்ததா புரொடக்ஷன் டெப்ளாய்மென்ட். நான் சொல்ற மாரி இப்பதான் 1008 பிரச்சனை வரும். மொத்தமா இப்ப குடும்பத்த ஈஸியா உருவாக்கிடலாம். நிலம் வாங்கிடலாம். ஆனா இங்க ஒண்ணு வீடு கட்டுறதுக்கு டிசைனும் போட்டுடலாம். கட்ட போறேன்னும்போது 1008 பிரச்சனை வரும்ல. அப்பதான் வந்து நமக்கு அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் இங்க டாக்கர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. டாக்கர் அண்ட் ஜென்கின்ஸ், CI/CD பைப்லைன்வா. அந்த கத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதோட உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே முடிஞ்சது. நீங்க ஜென் ஏஐன்னு சொன்னீங்கனாலுமே, இப்போ ஒரு மாடல வந்து இம்போர்ட் பண்றதுக்கு அந்த பைதான் ப்ரோகிராமிங்ல இம்போர்ட் பண்ணி, ஃபிட் அண்ட் ப்ரெடிக்ட் 2 ஃபங்ஷன் கால் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ஜென் ஏஐ மாடியூலா இருக்குமே தவிர, உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரோகிராம்ல கால் பண்ற ஒரு மாடியூலு, அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்ஷன் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ எல்லாமே இந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அத டெப்ளாய் பண்றதுக்கு உங்களுக்கு இப்ப டாக்கர் பத்தி தெரிஞ்சிருச்சு. டாக்கர்னா என்ன? சேஃபா கொண்டு போய் புரொடக்ஷன்ல டெப்ளாய் ஆக்குது. இப்ப ஒரு நம்ம பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்புறோம்னு வைங்களேன். நம்ம வீட்ல இருந்த பொண்ணு, இன்னொரு வீட்ல இருக்கக்கூடா. அவ்வளதான். ஆனா, அந்த அந்த சூழல் வந்து அவள அஃபெக்ட் பண்ணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தாய் வீட்டு சீதனம்னு ஒரு பெரிய பொட்டியில போட்டு எல்லாத்தையும் அவளுக்கு தேவையான மேக்கப் சாமான் செட்டு எல்லாத்தையும் கொண்டு அதுதான் டாக்கர் மாதிரி. தாய் வீட்டு சீதனமா அனுப்பிச்சு விட்டோம்னா, ஸோ அவ அங்க புதுசா போற இடத்துல அவளுக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுதுனால, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறத எடுத்து தலவாரிப்பா. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தட்ட எடுத்து சாப்பிட்டுப்பா. அந்த மாதிரி. அது வந்து ஒரு டாக்கர்ங்கிறது ஒரு சேஃப் கண்டெய்னர். அதே வேலைய தான் டாக்கர் பண்ணுவோம். புரொடக்ஷன் அப்ளிகேஷன் அனுப்பும்போது, நம்ம அது தாய் வீட்டு சேதன மாரி ஒரு பொண்ண புது இடத்துக்கு அனுப்புற மாரி நம்ம அனுப்பணும். நம்ப கம்ப்யூட்டர்ல உருவாக்குற அப்ளிகேஷன, அந்த புது இடத்துக்கு அனுப்பணும். அப்படி நம்ம அந்த மாரி ஏன் சர்வர்ல போடலன்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்க உருவாக்குற ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல தான் இருக்குன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போற எல்லாரையும் லைனா நில்லுங்க 100 பேர் ஒவ்வொருத்தரா இந்த கம்ப்யூட்டருக்குள்ள போய் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒரு 100 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டா, அது சென்ட்ரலைஸ்டு சர்வரோட கனெக்ட் ஆயிடும். அதே விஷயத்த எல்லாரும் இங்க போட்டுருவாங்க. ஸோ புரொடக்ஷன் டெப்ளாய்மென்ட்ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் கடைசியா. CI/CDனா கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டெப்ளாய்மென்ட். இப்போ புரொடக்ஷன் சர்வர்ல போட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சின்னதா மாத்துறோம். ஒரு ஃபார்ம்ல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் போடணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா சர்வர்ல போய் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணுவோம். ஸோ கன்டினியூஸ் இங்க என்னென்ன மாற்றம் பண்றீங்களோ, அத சென்ட்ரலைஸ்டா GitHubன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. GitHub ரெபாசிட்டரில நம்ம உருவாக்குற கோடுலாம் இருக்கும். நீங்க இங்க இங்க என்னென்ன மாற்றம் பண்ணி அந்த GitHubல சேமிக்கிறீங்களோ, அத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிட்டு அடுத்து டெப்ளாய் ஆகணும். கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டெப்ளாய்மென்ட். இப்ப அம்மா வீட்டுக்கு, தாய் வீட்டு சீதனம் டாக்கர் எல்லாம் போட்டு அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமா? அடுத்து தீபாவளி, பொங்கல் வரும். ஸோ தீபாவளி நம்ம இங்க கொண்டாடணும்னா, உடனே புது பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்து அனுப்பணும். இங்க செய்ற சீர் சாத்தி சாமான், அந்த லட்டு, பாதுஷாலாம், அதிரசம்லாம் போட்டு அனுப்புவாங்க. ஸோ தீபாவளி கொண்டாடுனா, அவங்க அந்த பொண்ணுக்கும் தீபாவளிக்கு அனுப்பி விடணும். பொங்கலுக்கு வச்சோம்னா, பொங்கலுக்கு ஒரு புடவை எடுத்து குடுக்கணும். இதெல்லாம் கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டெப்ளாய்மென்ட். ஒரு இடத்துக்கு அவங்கள டாக்கர்ல சேஃபா அனுப்பிச்சுட்டா மட்டும் போதாது. ஒவ்வொரு இதுக்கும் சீர் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றேன். இந்த மாரிலாம் ஒரு மத்த பெண்களுக்கெல்லாம் நடக்குதுல்ல. தீபாவளி ஆனா அம்மா வீட்லருந்து பொங்கல் வரும். சீதனம் வரும். அந்த மாரிலாம் வருதுல்ல. அதெல்லாம் வந்து கன்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டெவலப்மென்ட். நம்ம அப்ளிகேஷன புரொடக்ஷன்ல போட்டா மட்டும் போதாது. நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கு ஒரு சரியா? இந்த 4 விஷயம் தாங்க. இந்த 4 விஷயம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு
இப்ப நான் ஜென்ஏன்னு சொல்றது வந்து பெருசா இருக்கலாம். ஆனா ஜென்ஏல யூஸ் பண்றவங்க ஒரு மாடியூலு 2 ஃபங்ஷன். அந்த மாடியூல என்ன பண்ணும், நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போறோமோ, அந்த மாடல இம்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் ஃபிட், பிரெடிக்ட்ன்னு 2 ஃபங்ஷன். ஃபிட்ங்கிறது நம்ம டேட்டாவ ஃபிட் பண்ணி விடும். பிரெடிக்ட்ங்கிறது நம்ம நம்ம என்ன டேட்டாவ ஃபிட் பண்ணோமோ, அதே டைப்ல இன்னொரு டேட்டாவ குடுத்தோம்னா, அது பிரெடிக்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அது வந்து வெறும் நிரல் மொழி. இப்ப நிரல் மொழிய கீழ அது வந்துருச்சு. அந்த மாரி உருவாக்குனத நம்ம புரொடக்ஷன் போறதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுச்சு. காக்கர்னா என்ன? ஜென்கின்ஸ்னா என்ன? ஸோ இந்த 4 விஷயம் கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்க வந்து ஈஸியா மத்த எல்லாமே கத்துக்கலாம். தனித்தனியா இப்ப பிக் டேட்டா நீங்க எவ்ளோ காசு குடுத்து போனீங்கனாலும், உங்கள அந்த பேசிக்கா சொல்லப் போறது இந்த 4 விஷயம் தான். ஸோ இந்த 4 விஷயத்த நீங்க கத்துக்கோங்க. நீங்க எடுத்த உடனே வந்து இந்த ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னா, இப்போ ஒரு என்ஜினியர்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த கட்டடத்த பார்த்து, ஆஹா! அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? அடித்தளத்துல தான் அவங்க கவனிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணா தான் இந்த மாரி மேல வரது எல்லாமே சும்மா டிசைன்ஸ் தான். கீழ இருக்கிறது தான் வந்து அடித்தளம். நீங்க ஒரு உண்மையான என்ஜினியர்னா, நீங்க அடித்தளத்துல தான் நீங்க கவனிக்கணும். அத மேல அங்க 10வது மாடி மட்டும் நான் கட்டிட்டு போய் வாழ்ந்துக்கிறேனே, சென்னையில மட்டும் நான் வேலை பார்த்துக்கிறேனே, கீழ எப்படி வேணா இருந்துட்டு போகுது, யாருனா வச்சு கட்டிக்கோங்க. எனக்கு அந்த 10வது மாடி மட்டும் கட்டிக் குடுங்கன்னுலாம் நீங்க கேட்க முடியாது. எதா இருந்தாலும் நீங்க என்ஜினியர் அப்படின்னு இங்க வந்துட்டீங்கனாலே, பேஸ்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இத ஸ்ட்ராங்கா வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பல 100 டேட்டாபேஸ் வந்தாலும் கவலை இல்ல. பல 100 புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்தாலும் கவலை இல்ல. டெப்ளாய்மென்ட்க்கு எத்தன கருவி வந்தாலும் கவலை இல்ல. உங்கள அப்டேட் மட்டும் தான் பண்ணிக்க போறீங்க. டாக்கர் ஹப்னா என்ன? டாக்கர் கண்டெய்னரோட சென்ட்ரலைஸ்டு. ஸோ எல்லாமே உங்கள அப்டேட் மட்டும் தான் பண்ணிப்பீங்களே தவிர, மத்தவங்க சொல்ற மாரி கத்துக்கிட்டே இருக்கணும் ஐடில அப்டின்லாம் அவசியம் இல்ல. இப்ப அப்டேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடே வந்துருது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மேல ஒரு பயம் இல்லாம இருக்கும். நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. நான் கோடிங்கே இல்லாம கூட நான் கிரியேட் பண்ணிப்பேன்னா, அது உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நீங்க கோடிங் கத்துவோமே சாதாரணம் தானே. அது கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ல ஏதாச்சும் பிரச்சனைனா கூட அத ஃபிக்ஸ் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஈஸியா. ஸோ அடிப்படைகள கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பயம் இல்லாம மத்த எல்லாத்தையுமே சும்மா ஜாலியா கத்துக்க ஆரம்பிங்க. நன்றி.